பத்திரிகை நண்பர்கள், வீடியோகிராஃபர், ஸ்டில் கேட்டர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாபு விஜயோட ஃபர்ஸ்ட்டு ஃபில்மு. டைரக்ஷன்லயும் சரி, புரொடக்ஷன்லயும் சரி, ஃபர்ஸ்ட்டு ஃபில்ம். என்னோட ஃபர்ஸ்ட்டு ஃபில்ம் அப்போ நான் எப்படி ஒரு ஆர்வமா இருந்தேனோ, எவ்வளோ சந்தோஷமா இருந்தேனோ, அதே அளவுக்கு சந்தோஷமா நான் இன்னைக்கு இருக்கேன். பாபு விஜய் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவரு. ரொம்ப வந்து நீங்கலாம் வந்து இதில ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்கள கமிட் பண்ணியிருப்பாரு புரொடியூசரா. கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பாரு. ஆனா படம் முடியும்போது தான் தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட இருந்து 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பாரு எல்லார்கிட்டயும். ஏன்னா எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி. ஒரே சுவாரஸ்யமான சம்பவத்த சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இது வந்து சர்க்கார் டைம்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்கார்ல வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவென்ட் ஒண்ணு நடந்தது. அதுல வந்து இன்டர்வியூ வந்து அதுல இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து நானு, ஹீரோயின் அப்புறம் வந்து பழக்கற்பையா சார் இருந்தாரு. ஸோ நாங்கலாம் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தோம். அப்ப குடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பையா சார் வந்து பாபு விஜய்ட்ட கூப்பிடுறாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, "விஜய் பாபு, எனக்கு வந்து அரசியல் மீட்டிங்னா நான் பேசிருவேன். சினிமா இன்டர்வியூனா எனக்கு எப்படி குடுக்குறதுன்னே எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்க" அப்படின்னோனே, உடனே இவர் சொல்றாரு, "இல்ல சார், நீங்க வந்து சொல்லலாம்ல சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து சினிமால நடிக்கிறதுக்கு பயந்தீங்க. அப்ப நான் வந்து உங்கள பார்த்தேன். வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன். நான் வந்து இல்ல சார், நான் இல்ல இதுல வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்றது? நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில இருக்கேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் வந்து, "இல்ல சார், நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து இல்ல நீங்க இது வந்து கேரக்டர் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா ரீச் ஆவீங்க. நீங்க வேணா உங்க பேர பசங்ககிட்ட கேட்டு பாருங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க போய் உங்க பேர பசங்ககிட்ட கேட்டீங்க. அவங்க வந்து "விஜய் சார் படமா? கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க நல்லா ரீச் ஆவுவீங்க" அப்படின்னு அவர் சொன்னார்ல சார். அத பேசுங்க சார். "ஓ! கரெக்ட் இல்ல. அத பேசலாம்." சார், அப்புறம் முக்கியமா வந்து இந்த படம் ஆரம்பிச்சது வந்து நீங்க வந்து என்ன விஜய் பாபு, விஜய் பாபுன்னே கூப்பிடுறீங்க. என் பேரு விஜய் பாபு கிடையாது. என் பேரு பாபு விஜய். நல்லா சொல்லுங்க. பாபு விஜய் அப்படின்னோனே அவர மெஸ்மரைஸ் பண்ணிட்டாரு. இப்ப இன்டர்வியூ ஆரம்பிக்குது. என் பக்கத்துல உட்கார்றாரு. அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்ட்டா வருது. "எப்படி சார் இந்த படத்துல நீங்க நடிச்சீங்க? நீங்க வந்து ஒரு பொலிட்டீஷியன். நீங்க எப்படி வந்து இந்த படத்துல நடிச்சீங்க?" அப்படின்னோனே, "இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனாருன்னு சொல்லி ப பாபு விஜய்ன்னு ஒருத்தர் வந்தாரு. அப்ப சொன்னாரு, "நான் வந்து எப்படிங்க இத நான் நடிக்கிறது? நான் வந்து இதுல பாலிடிக்ஸ்ல பொது வாழ்க்கையில இருக்கேன்." அப்படின்னு கேட்டேன். அப்ப பாபு விஜய் சொன்னாரு வந்து, "இல்ல சார், நீங்க உங்க உங்க வீட்ல வேணா கேட்டு பாருங்கன்னு" சொன்னேன். உடனே அவரு சொன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், "இல்ல பாபு விஜய், பாபு விஜய். நான் எப்படி பாபு விஜய் நான் எங்க வீட்ல ஒத்துக்குவாங்க?" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தாரு. பேர பசங்கலாம், "இல்லப்பா நீங்க பண்ணுங்கன்னேன்." அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தாரு. அப்ப பாபு விஜய்ட்ட நான் சொன்னேன், "பாபு விஜய், நான் இந்த படத்த பண்றேன் பாபு விஜய்." சொன்னோனே நான் பக்கத்துல இருக்கேன். "ஏய், படத்து டைரக்டர் நானு. என்ன ஒரு தடவ கூட என் பேர சொல்லல. இத்தன தடவ பாபு விஜய், பாபு விஜய்ன்னு சொல்றாருன்ட்டு இவன தேடுனேன். அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவன தேடுனேன். இதே மாரி ஒரு லைட்ல அப்படியே அவுட்லைன்ல போனேன். என்ன பார்த்து நேரா கேமரா பின்னாடி இருந்துட்டு அங்கருந்து இப்படி எட்டி பார்க்குறேன். என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடிச்ச உடனே இன்டர்வியூ முடிஞ்சது. உடனே வெளில வந்தேன். வெளில வந்தோனே நான் கேட்டேன், "டேய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயாடா? உன் பேர இவ்வளோ தடவ சொல்றாரு. என் பேர ஒரு தடவ கூட சொல்லல." அப்படின்னா, "சார் விடுங்க சார். ஆத்துல போற தண்ணி அவன் அவன் அண்டாண்டா அள்றான். நான் ஒரு சொம்பு தானே சார் அள்னேன். விடுங்க சார்." ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு முக்கியமா என்னுடைய கடினமான சமயத்துல அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ, அப்போ வந்து போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமா நடந்தது. அப்போ வந்து அது இல்லாம என்ன வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் தொரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாபு விஜய் வண்டி ஓட்டி ஒரு நல்ல டின்டட் கிளாஸ். அதுல உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டுருப்போம். அப்போ காசி தியேட்டர் பக்கத்துல வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு. நான் வண்டி பக்கத்துல உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில வந்து போலீஸ் ஃபுல்லா அந்த பேனர்ஸ், கட் அவுட் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்க 2 பேரும் அப்படியே பார்க்குறோம். கண்ணுலேருந்து தண்ணியே வருது. என்னடா இப்படி போஸ்டர கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்திலயும், ஒரு ஹார்ட் டைம்லயும் எனக்கு வந்து விஜய், பாபு விஜய் வந்து கூட வந்திருக்காரு. இதுல என்ன ஒரு காமெடின்னா, இன்னைக்கு காலையில நான் கேட்கிறேன், "அ ப பாபு விஜய் என்னையா பேசுறது?" அப்படின்னு. "சார்,
அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அத மறுபடியும் என்ன பேச வச்சுட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட். ரொம்ப ஒரு சின்சியர்னா சின்சியர். என்கிட்ட இருந்த உதவி இயக்குனர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆயிருக்காங்க இதுவரைக்கும். எல்லா லாங்குவேஜ்லயும் சேர்த்து. அதுல இன்னைக்கு வந்து பாபு விஜயோட ஒரு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆ டெய்லி வந்து ஒரு 7, 7:30 அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா நான் கீழ இறங்கும்போது வண்டியில நின்னுட்டு இருப்பாரு. அப்படி வண்டியில சாஞ்சிட்டு நின்னுட்டு இருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மள சோம்பேறி ஆக்கிருவாங்க. எப்படின்னா, நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ள ரிஹர்சல் அது இது எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பக்காவா வந்து ஒரு தடவ ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போலாம். அந்த அளவுக்கு என்ன வந்து சோம்பேறி ஆக்குனதுல பாபு விஜய்க்கு நெறைய பங்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் புரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறது இல்ல. இறைவன நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த படத்துல கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோட புரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் எங்கேயும் எப்போதுலயும் அவர் தான் ஹீரோவா பண்ணாரு. ஸோ ஒரு ஒரு லக்கு இருக்கு. அதே மாதிரி ராஜாராணி என்னோட புரொடக்ஷன்ல 2வது படம் பண்ணாரு. ஸோ இது 3 ஃபில்ம் ஒரு ஹாட்ரிக் வெற்றிய வந்து நீங்க வந்து என் அசோசியேட்ஸ்ல நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. அற்புதமான நல்ல டைமிங். அவரு சினிமால விட பர்சனலா நீங்க பேசி பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஏன்னா, எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் அப்போ நாங்க வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாரி போனோம். அப்ப அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த டைமிங்கே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய் சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சரு. எனக்கு இவங்கள முன்னாடி தெரியும். ரொம்ப முன்னாடி தெரியும்னா, தெரியும் அவ்வளோதான். ஆ என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீச்சர்ட்ட வந்து குரு கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிறாங்க. என் பொண்ணு வந்து 10த் படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைம்ல வந்து இவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது பாபு விஜய் வந்து சொன்னாப்ல, இவங்க தான் அப்படின்னோனே, ஐயோ! எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்ச உடனே தான் எனக்கு தெரிஞ்சது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னாரு. "எப்புட்றா இவ்ளோ ஃபாஸ்ட்டா பண்ண?" அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாப்ல, "இல்ல சார், நல்ல ரிச்சர்ட் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டா பண்றாரு" அப்படின்னு சொன்னாரு. ஃபாஸ்ட்டா பண்ணுவாங்க நெறைய பேரு. ஆனா ஃபாஸ்ட்டா நல்ல குவாலிட்டியா குடுக்குறது வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்க வந்து நல்ல குவாலிட்டி குடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு புரொடக்ஷன் வேல்யூ வந்து செலவு பண்ற பணத்த ஸ்க்ரீன்ல காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேல. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நெறைய லொகேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுட்டோர்ல போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டா ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆ ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்ட்டிகுலரா அந்த "வீழ்வேன் என்று நினைத்தாயோ" நான் அந்த அந்த ஒரு வைப் வந்து சூப்பர்வா இருந்தது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும், விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெறைய தடைகளுக்கு அப்புறம், நெறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்த வந்து பாபு விஜய் உங்க முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்த வந்து தியேட்டர்ல பார்த்து, குறிப்பா பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு குடுங்க. பாபு விஜய் டைரக்டராவும், புரொடியூசராவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ முருகதாஸ் சார். அண்ட் அடுத்ததா நான் வந்து யார கூப்பிட போறேன்னா